போன பதிவில் பிரகலாதன் சொல்கிறான் இல்லையா, பெருமாள் ஜீவாத்மா எங்கே இருக்கான், பரமாத்மா எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா வரதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படியாக பிரிக்கிறான் அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுறோம், பாதி நாள் நம்ம விளையாடியே கழிச்சிடுறோம். இளமை பருவத்தில் என்ன பண்ணுறோம், உளவியல் விஷயங்கள் மேலே ஆர்வம் கொண்டு இருக்கும். முதுமை வந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது, வியாதி வருது. கைவலி, கால்வலி, மூட்டு வலி, எல்லா வலியும் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை பற்றியே அதை யோசிச்சே பொழுது போயிடும். ஆனால் இதில் இந்த 3 பருவத்திலேயே என்ன ஆகுது, ஒரு 100% வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டா அதில் 50% தூங்கியே கழிச்சிடுறோம். தூங்கி கழிக்கிறது அப்படிங்கிறது வெறும் ராத்திரி பொழுது தூங்குறது மட்டும். இதுக்கு நடுவில் பகலில் தூங்குறது, அங்கங்கே தூங்குறது, டயர்டானால் தூங்குறது, அப்படி பார்த்தாலே என்ன சொல்கிறாங்க, ஒரு 75% ஆஃப் த நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம என்ன பண்ணுறோம், தூங்கியே கழிச்சிடுறோமா. அந்த 75% அங்கே போயிடுதா. அப்போ மிச்சம் இருக்கிற 25%த்தில் 15% என்ன பண்ணுறோமா, தேவையில்லாத விஷயங்கள், விளையாட்டுலேயே போயிடுதான். மிச்சம் இருக்கிற 10% முதுமை, வியாதி, சொந்த பந்தம் அப்படியே போயிடுதான். ஆக மொத்தம் இந்த 100% வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோமா, இதை மொத்தமாகவே வீணடிச்சிடும். நமக்கு இதில் பகவத் சிந்தனை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் பெருமாள் என்ன சொல்கிறான்னா, இந்த 100% வாழ்க்கை உனக்கு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் அட்லீஸ்ட் நீ என்ன 1% நினை. அந்த 1% நீ நினச்சா கூட 100% உன்னுடைய வாழ்க்கைக்கான அனைத்து தேவைகளையும் நான் உனக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறானாம் பிரகலாதன். அதனால் பகவத் சிந்தனையாவது இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பிரம்மா தானே எல்லாரையும் படைக்கிறான். பிரம்மா என்ன பண்ணுறான்னா, முதல்ல இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி வெறும் 5 ஜீவராசிகளை படைக்கிறானா. குரங்கு, நாய், காளமாடு, வௌவால், அப்புறமா மனுஷன். ஃபஸ்ட்டு 4 ஜீவராசிகளை படைச்சிடுறாரு. லாஸ்ட்டாக தான் மனுஷனை படைக்கிறாராம். ஃபஸ்ட்டு குரங்கை கூப்பிட்றாராம், உனக்கு நான் 40 வயசு கொடுத்துருக்கேன், ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது குரங்கு சொல்லுதான், என்னால் முடியாது, எனக்கு மறக்க தாவிலாம், எனக்கு காலெல்லாம் வலிக்குது, எனக்கு 20 வயசு போதும், 20 நீ வச்சுக்கோன்னுட்டு தான். அடுத்தது நாய்க்கும் 40 வயசு கொடுக்குறாராம். நாய் சொல்லுதான், என்னால் குழச்சி வாயெல்லாம் வலிக்குது, எனக்கும் 20 போதும் தான். காளமாடை கூப்பிட்றாராம். காளமாடுக்கும் 40 வயசு கொடுக்குறாராம். காளமாடு சொல்லுதான், எனக்கு வண்டி இழுத்து என்னால் முடியாது, வெயிலில் சுற்ற விட்றாங்க, நம்மளாலலாம் முடியாதுப்பா, எனக்கு 20 போதும். அடுத்தது வௌவாலுக்கும் 40 கொடுக்குறாராம். வௌவாலும் என்ன பண்ணுதான், என்னால் தலைகீழாக தொங்க முடியாது, எனக்கும் 20 போதும், நீ 20 வச்சுக்கோன்னு இந்த 4 விலங்குகளுமே 20 எடுத்து 20 பிரம்மாக்கே கொடுத்துட்றது தான்.